ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். சண்டே விதமாக தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சலான்னு வந்தால் எனக்கு சத்திய சோதனையை பாருங்களேன். இல்லை, முருங்கைக்காய் மரத்தில் தான் கம்பளிப்பூச்சை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் வாழை மரத்தில் இவ்வளோ கம்பளிப்பூச்சி இருக்கிறது நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். ஆச்சரியம் பாருங்களேன், எவ்வளோ இருக்குது பாருங்கள். கொச்ச கொச்ச கொச்சன்னு இருக்குங்க. சுண்டைக்காய்க்கு சோதனையை பாருங்கள், ஒரு இலை கூட இல்லைங்க. கத்திரிக்காய் பாருங்கள், எத்தனை வெட்டுக்கிளி. இந்த வெட்டுக்கிளி ஒரு மாநிலத்தில் உள்ள விவசாயத்தை அதிகமாக பாதிச்சிருக்குங்க. 4-5 வெட்டுக்கிளிங்க, அங்கங்கே ஓட்டை போட்டு கந்திருஷ்டி பட்டா மாதிரி இருக்குங்க இந்த கத்திரிக்காய் செடி. முருங்கைக்காய் நல்லா ஹெல்த்தியாக தாங்க இருக்குது, 4-5 காய் இருக்குது. ஆனால் வாழை மரம் பாருங்கள், ரொம்ப நிலமை மோசமாக இருக்குங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன், அழுங்காமல் அந்த கிளையை மட்டும் எடுத்து அப்படியே ஏற்கனவே தீயை நான் பற்ற வச்சுட்டோங்க. அது தீக்குள்ளே போட்டு அப்படியே புஷ்பமாக்கிட்டோங்க. கஷ்டமாக தாங்க இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, மற்ற செடி எல்லாத்தையுமே பாதிச்சிடும் போலையே. இதுக்கு சோப்பு கரைசல்லாம் சரிப்படாதுங்க. அந்த கிளையை மட்டும் நான் இடம் இருந்ததுனால அந்த கிளையை மட்டும் நான் அப்படியே வெட்டி